இரண்டு நல்ல மாதிரிகள், உதாரணங்கள் அப்படின்னு சொல்லி 2 குட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது இன்றைய தலைப்பு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த அப்போஸ்டல், he is also the high priest. In fact, Jesus Christ has the title Great High Priest. இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலராக, அதாவது பிதாவினுடைய தன்மைகளை உலகுக்கு அறிவிக்கிறவராக இருக்கிற மட்டுமல்லாமல் அவர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா, யூத மக்கள் இருக்காங்கள்ல, இஸ்ரவேல் மக்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. அதுக்கு அடுத்து அவர்களுக்கு எப்படி முஸ்லீம்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள், யாரை ஏதாவது குறைத்து மதிப்பிட்டால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். இப்ராஹிம் இல்லை, முகம்மது நபின்னு இருக்கார்ல, அவரை உயிரினும் மேலாக நினைப்பார்கள். அதே மாதிரி இஸ்ரவேல் யூத மக்கள் மோசேயை உயிரினும் மேலாக நினைப்பார்கள். மோசே எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், எவனாவது அந்த கட்டளைகளை மீறினால் அவனை உடனே கழுத்தெடுத்து கொலை செய்வோம் அப்படிமா வெறி கொண்டவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு இது 2 தான் முக்கியம், ஆபிரகாமும் மோசேயும். கடவுள் கூட எங்களுக்கு தேவையில்லை, போயா கடவுளாவது வெங்காயமாகுது, எங்களுக்கு மோசே தான் வேணும், அந்த அளவுக்கு வெறி கொண்டவங்களாக இருப்பாங்க பவுல் வாழ்ந்த காலத்தில். அதனால தான் பவுல் இதை சொல்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த அப்போஸ்டல். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்து இவர்கள் மத்தியிலே பல ஆயிரக்கணக்கான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொடுத்தும் கூட அவர்களால் நம்ப முடியவில்லை. இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்தார். இன்றைக்கி காலையில் கூட ஒன்று பார்த்தேன், நம்ம சர்ச்சில் கூட அது நடந்தது. ஒரு ஆள் ட்ரெயினில் துண்டு பிரசுரங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். இயேசுவை நீங்கள் இது மாதிரி இயேசு என்று ஒரு தெய்வம் இருக்கிறார், நீங்கள் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு வருகிறீர்கள், இந்த கடவுளை பற்றி பாருங்கள், உங்களுடைய கடவுளர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கு நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் கடவுள் நம்மளை அழித்து விடுவார். இதுதான் மனித குலத்தின் எண்ணமாக இருக்கிறது. மனித குலத்தின் சிந்தனைகளை, தத்துவங்களை, எண்ணங்களை தெய்வங்களாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தெய்வம் வேறுன்னு ஒரு சின்ன துண்டு பிரசத்தை கொடுத்துட்டு வரார். அப்போ நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்லி மதம் மாத்திரியா அப்படி சொல்லி போட்டு அந்த ஆள் போட்டு அடி நடிக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மாட்ட தான் அந்த பிரசுரத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த அம்மாவும் சேர்ந்து மதம் மாற்றி ஏன்டா இப்படி நாட்டை கெடுக்குறீங்க, அந்த அம்மாவும் சேர்த்து காலால் உதைக்குது. அந்த அம்மா கையில் ஒரு பையன் இருக்கான். இப்படியே போட்டு அந்த ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த பையன் அம்மா 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 நிப்பாட்டுமா, அம்மா ஏம்மா அடிக்கிற, அம்மா அம்மான்னு கத்துறான். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் சொல்லவே முடியல, கதறி அழுகுது. ஐயோ கடவுளே கடவுளே, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு கதறு. எல்லாரும் திரும்பி பார்க்குறேன், ஏம்மா அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், அவன் தானே தப்பு பண்ண, நீங்கள் ஏன் அழுவுறீங்க? இல்லைங்க, இந்த பையன் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பேசினதே கிடையாது, இப்போ தான் முதல் முறையாக இவன் பேசுகிறான். இந்த சீட்டை கொண்டு நேராக என்கிட்ட கொடுத்தாரு, அதை நான் வாங்கினதுலேருந்து இவன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதறி அழுது. நம்ம சர்ச்சில் கூட ஒரு பையன், இந்து பையன்தான், சச்சின். அந்த பையன் பிறந்த நாள்லேருந்து இதுவரை பேசினதே கிடையாது, இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணோம் பேசினான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி எண்ணற்ற அதிசயங்களை இயேசு கிறிஸ்து செய்தும் அவரை இறைவனுடைய மைந்தன் என்று இன்று வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நெத்தான்யாகு அவன் தான் அந்த யூதர்களுடைய பிரதம மந்திரி. அவன் என்ன சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கான். உத்தரவு போட்ட நாள்லேருந்து இன்றைக்கி இந்த 6 மாதமாக அடின்னு அடி வாங்கிட்டு கிடக்கான். நாடே குட்டிச்சோராக போய் கிடக்கு. இப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்கான் பாரு. போர் நிறுத்தமும் கிடையாது, வெங்காயமும் கிடையாது, இனிமேல் செலவழிக்கிற கையில் காசு இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. திரும்ப இதை கட்டி கொண்டு வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு அடி வாங்கி உட்காந்துருக்கான். அப்பயும் நம்ப மாட்டானோ. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது தான் பவுல் அவர்களிடத்திலே சொல்கிறார், இயேசு கிறிஸ்து இறைவனை பற்றி அறிவிப்பதற்கு வந்தவர் மாத்திரமல்ல, அவர்தான் பிரதான ஆசாரியர்.
யார் பிரதான ஆசாரியர்? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்னா ஒத்துக்க மாட்டான். ஏன்? இவர்களுக்கெல்லாம் ஆரோன் தான் பிரதான ஆசாரியர். ஆரோனுடைய வழியிலே வர்ற லேவியர்கள் தான் இவர்களுக்கு பிடிக்கும். அப்போ ஒரே குழப்பமாக போச்சு, என்னடா இது அப்படின்னு. அப்போ எப்படி இவர் யூதரில் பிறந்து எப்படி பிரதான ஆசாரியர் ஆக முடியும்? லேவி கோத்திரத்தில் தான் ஆக முடியும். அப்போ தான் பவுல் கேட்குறாரு, ஆபிரகாமுக்கு யார் பிரதான ஆசாரியராக இருந்தார்? இப்படி ஒன்று ஒன்றா ஒரு விளக்கம் சொல்லிட்டு வர்றது தான் இன்றைய தலைப்பு. 2 good examples. As the apostle, Jesus Christ represented God to people, and as the high priest, he now represents people to God in heaven. இயேசு கிறிஸ்து இறைவனை மைந்தனை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக இறைவனின் பிரதிநிதியாக, இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு பிரதிநிதியாக மக்களுக்கு காண்பிக்கிறார், இறைவனை காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இறைவன் எப்பேற்பட்டவர் என்பதை காண்பிக்கிறார். உருவமற்ற இறைவனின் உருவத்தை பிரதிபலிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. பிலிப்பு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிறான். என்னப்பா இப்படி சொல்கிற? இவ்வளோ நாள் நான் உங்களோடு இருந்து என்னுடைய செய்கைகளை பார்த்து உங்களுக்கு யாருன்னு தெரியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை பார்த்துட்டேல, இதே மாதிரி தான் எங்கள் அப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் வேறு வேறு கிடையாது. இந்த உலகத்திற்காக நான் இந்த தோற்றத்தில் இருக்கிறேன், அங்கே போனால் நான் அந்த தோற்றத்தில் இருப்பேன். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே நேரத்திலே பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? நீங்கள் ஆர்சி சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர்சி சர்ச்சுக்கு போகாதனால தெரில. அங்கே ஒரு கூண்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஒரு போதகர் உட்காந்துருப்பார். இந்த பக்கம் ஒரு சின்ன திரை கட்டியிருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இதுதான் யூத மார்க்கத்திலும் உண்டு. அவங்க போய் அந்த கூண்டு திரைக்குள்ளே போய் பாவ மன்னிப்பு கேட்கணும் பிரதான ஆசாரியரிடத்திலே. அந்த பிரதான ஆசாரியர் இவருடைய குறைகளையும் குற்றங்களையும் கேட்டுக்கொண்டு இறைவனிடத்திலே இவர்களுக்காக பரிந்து பேசுவார். இறைவா, இந்த பாவி ஒருவன் வந்திருக்கிறான், இவன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் வேதனைப்பட்டு மன்னிப்பு கேட்கிறான், இவருக்கு நீர் மன்னிப்பாயாக அப்படின்னு அந்த பிரதான ஆசாரியர் சொன்னாதான் இறைவன் மன்னிப்பார். இதுதான் காலங்காலமாக வந்திருக்கிறது. இன்றைக்கி இந்து கோயில்களுக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் போய் என்ன கேட்பாங்க? சொல்லுங்கோ, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, யார் பேருக்கு நம்ம இது கேட்பான்ல, ஐயர் ஒருத்தர் கேட்பார், அங்கே இருக்கிறவர், யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு. உடனே அந்த இவர் சமஸ்கிருத மொழியில் இறைவனிடத்தில் போய் பேசுவார். இப்படி ஒரு அபிஷ்டு வந்திருக்கிறான், இவனுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்து இவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாயாக. இது எங்கேருந்துப்பா பிடிச்சிங்க? இது இஸ்ரவேல் மக்கள்கிட்டருந்து பிடிச்சது தான். அதை தான் ஆரியர்களை நாம் வந்தேரிகள்னு சொல்கிறோம். அங்கேருந்து இங்கே ஏறிக்கிட்டு ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை கட்டுச்சான்ற கதையாக இன்றைக்கி இவங்க தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா பழைய காலத்தில் பிரதான ஆசாரியர் என்ற ஏற்பாட்டிலேருந்து வந்தது. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கேருந்து வந்தது, என்ன வந்தது அப்படின்னு. அப்போ அந்த பிரதான ஆசாரியராக மக்கள்லாம் நம்புறது யாருன்னா அந்த லேவியர் அப்படிங்கிற குடும்பத்திலேருந்து வந்தவங்கள தான் நம்புவாங்க. அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. அந்த ஐயர்கிட்ட போய் தான் சொல்லணும். அவர் இப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயத்தின் திரைச்சீலையை 2ஆக கிழித்து போட்டார் அவருடைய மரணத்தின் மூலமாக. அப்போ பிதாவுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருந்த சுவரை இடித்து நிர்மூலமாக்கி விட்டார். இப்பொழுது நமக்கு பிரதான ஆசாரியர் தேவையில்லை. இப்பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை. நம்ம நேரடியாக ஜெபிக்கலாம். நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே நாம் இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இறைவன் நம்மளை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். ஐயர் சொன்னார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. எனக்கு இறைப்பணி செய்வதற்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்பது பெரிய சந்தேகம். எல்லாரும் போய் படிக்க சொல்லிட்டாங்க, நானும் படிக்கிறேன்னு வந்துட்டேன். ஆனால் இறைவனுடைய அழைப்பு இருக்கா, நம்ம பாட்டுக்கு போனோம்னா என்ன ஆகிறது அப்படின்ற சிந்தனையிலே இருந்தேன். இந்த ஒரு காரியம் எனக்கு மிக தெளிவாக விளக்கியது. இப்போ இறைவன் உங்களுக்கு என்னென்ன விதமாகலாம் விளக்கி சொல்வார்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் இது செய்வது சரியா,
நான் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு அவருடைய சித்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். இறைவன் எப்பொழுது உங்களோடு நேரடியாக பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது இறைவனோடு கூடிய நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையே மிக அற்புதமான மாறும், நிறைவுடையதாக, திருப்தியானதாக மாறும். அந்த வேலையை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்கிறார். இறைவன் யார் என்பதையும் அவர் எப்பேற்பட்டவர் என்பதையும் அவரோடு எப்படி நாம் ஒன்றிணைவது என்பதையும் பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறார். அங்கே அப்போஸ்தலராக இறைவனுடைய தூதை செய்தவர் பிரதான ஆசிரியராக நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்குமாறு இறைவனிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்கான ரெப்ரசன்டேட்டிவாக இறைவனிடத்திலே இருக்கிறார். பிதாவுடைய பரிசுத்த பிதாவாகிய அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நம்மிடத்தில் இருக்கிறார். இந்த ரெண்டு விஷயம். மோசஸ் அஃப்கோர்ஸ் ஃபுல்ஃபில்டு சிமிலர் மினிஸ்ட்ரிஸ். இதே மாதிரியான காரியத்தை தான் மோசே செய்தார். மோசே என்ன செய்வார்? மலை மேல் போய், நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாட்டு பாடுவோம்ல, ஆவியானவரே ஆவின சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே இப்பொழுதும் பாருன்னு கேட்குறோம்ல. அவர் சீனாய் மலையில் போய் இறைவனிடத்தில் போய் பேசுகிறார். 40 நாளாலும் பேசிட்டு கீழே வந்தால் இவனுங்கெல்லாம் கன்றுக்குட்டியை உருவாக்கி கொண்டு, கன்றுக்குட்டி தான் எங்களுக்கு சாமின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இறைவன்கிட்ட பேசிட்டு இவர்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே இவனுங்க எல்லாம் வேறு வழியில் போயிட்டாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல, மலை மேலே போனால் மேகம் முடிஞ்சு செத்து போயிருப்பாயா, அந்த ஆளை போய் தேடிட்டு உட்காந்துருக்கீங்க. 40 நாள் கூட எங்களுக்கு காத்திருக்கிறதுக்கு வழி இல்லை, அதுக்குள்ளே செத்து விட்டான். இங்கே ஆளெல்லாம் எங்கிட்ட போய் கண்ணுக்குட்டியை தான் சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி மோசே இறைவனிடத்திலே போய் பேசிட்டு திரும்ப இவங்ககிட்ட சொல்லுவார். எதாக இருந்தாலும் மறுபடியும் எந்த பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே இறைவனிடத்தில் போய் பேசிட்டு இவங்ககிட்ட சொல்லுவார். இப்படி இறைவனுடைய பிரதிநிதியாக அவர் இருந்தார். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் இறைவனுடைய பிரதிநிதியாக நமக்கு இருக்கிறார். ஃபார் ஹி டாட் இஸ்ரேல் காட்ஸ் ட்ரூத் அண்ட் ஹி ப்ரேட் ஃபார் இஸ்ரேல் வென் ஹி மெட் காட் ஆன் த மவுண்ட். அப்போ அந்த மலையிலே தேவனை சந்திக்கும் போது மக்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டார். அதே நேரத்தில் இறைவனின் உண்மையை இஸ்ரேல் மக்களுக்கு போதித்தார். மோசஸ் வாஸ் பிரைமரிலி த ப்ராஃபட் ஆஃப் த லா வைல் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மெசஞ்சர் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். மோசே என்பவர் சட்டத்தின் தூதுவர், ஒரு தீர்க்கதரிசி. சட்டத்தை எப்படி வகுத்து கொடுக்க வேண்டும், மக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். வைல் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மெசஞ்சர் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இறைவனின் கிருபையை, கருணையை மனிதர்களுக்கு அறிவிப்பதற்காக வந்த தூதுவராக இருந்தார். மோசஸ் ஹெல்ப் டு ப்ரிப்பேர் த வே ஃபார் கம்மிங் ஆஃப் த சேவியர் டு த எர்த். மோசே இரட்சகர் இந்த உலகத்திற்கு வருவதற்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டும் என்பதற்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். இதில் என்னென்னா, இதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கும்போது இந்த 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், எல்லா வேலையும் தேவன் ஆதியிலேயே முடித்து விட்டார்னு இருக்கும்பார். எல்லாமே முன்னாடியே திட்டமெல்லாம் மனித உலக தோற்றத்திற்கு முன்பே இந்த ரட்சிப்பை தேவன் உறுதி செய்திருக்கிறார். மனிதர்கள் எல்லாம் யாரும் படைப்பதற்கு முன்பாகவே இந்த மீட்பை குறித்த திட்டத்தை தேவன் ஏற்படுத்தி இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆதாம் ஏவாளே வராங்க. அது எப்படி சார்? நம்முடைய நோக்கத்தின்படி டைம், ஸ்பேஸ், மேட்டர் இதெல்லாம் நம்முடைய காலத்திலே வரக்கூடியது. இறைவனுடைய சிந்தனையில் இதெல்லாம் கிடையாது. அதான் 7ஆம் பரிமாணம், 8ஆம் பரிமாணம், 12ஆம் பரிமாணம் வரைக்கும் இருக்குதுன்னு இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்ததெல்லாம் 3 பரிமாணம் தான் தெரியும். இதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். 4, 5, 7, 8 இப்போ 7D அப்படின்னு போட்டுலாம் இப்போ திரைப்படங்கள் வருகின்றன. அது மாதிரி 12 பரிமாணங்கள் உண்டு. இந்த 12 பரிமாணங்களை எப்படி உணர்ந்து கொள்வீர்கள்? காலத்திற்கு அப்பாற்பட்டது இறைவனுடைய சிந்தனை. நமக்கு தான் காலம்லாம், மனிதர்களுக்கு மட்டும்தான் காலம். அப்போ இந்த மீட்பின் தத்துவத்தை உலக தோற்றத்துக்கு முன்பே முடித்து விட்டார் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் தேவன் முடித்து ஓய்ந்திருந்தார்னு இருக்கும். அப்போ இந்த மீட்பையும் அப்பொழுதே முடித்து விட்டார். அதுக்கப்புறம் தான் மோசையே வராரு. மோசே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பது திட்டம். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறவர் தான் மோசே அப்படின்னு பவுல் ரொம்ப தெளிவாக சொல்வார். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டவராக. However, the writer of Hebrews notes that Moses and Jesus Christ were both faithful in the work of God gave them to do. இப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் எபிரேயர் பவுல் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறோம்.
அதே நேரத்தில் பல பேருக்கு வந்து அதில் சந்தேகமும் உண்டு. இல்லை பவுல் சொல்கிற மாதிரி இல்லை, வேறு யாரோ எழுதியிருக்காங்க, அல்லது 2-3 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சில இது உண்டு, தர்க்கங்கள் உண்டு. அதனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, த ரைட்டர் ஆஃப் ஹீப்ரூஸ்ன்னு போட்டிருக்காரு இங்கே சொன்னவர். இயேசு கிறிஸ்துவும் மோசேயும் 2 பேருமே அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பணியை செய்து முடித்தார்கள். மோசஸ் வாஸ் நாட் சின்லெஸ் அஸ் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாதிக்கப்பட்டும் ஒரு பாவமும் இல்லாதவராக இருந்தார். ஆனால் மோசேக்கு வந்து ஏகப்பட்ட பாவங்கள் இருந்தன. அவனே ஏற்கிட்ட கொலை பண்ணி தப்பிச்சு ஓடினவன் தான். அது பைபிள்லேயே எழுதியிருக்கு. இதை எல்லா யூதர்களும் இஸ்ரவேலரும் ஏற்றுக்கொள்வார்கள். பட் ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஒபேட் காட்ஸ் வில். ஆனால் மோசே வந்து இறைவன் மீது நம்பிக்கையாகி இறைவன் சொன்னதற்கு உண்மையுள்ளவனாக, இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். This would be an encouragement to those first century Jewish believers to remain faithful to Christ. இது இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த யூதர் விசுவாசிகளுக்கு ஒரு ஊக்கமாக இருந்திருக்கும். அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டார்கள். யூதர்களிலும் இஸ்ரவேலர்களிலும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஆனால் பெருவாரியானவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவருடைய இறுக்கமெல்லாம் எங்கே இருந்ததுன்னா, எங்களுடைய கடவுளர்கள் வேற அப்படி இருந்தாங்க. மிக எளிதாக சிலை வழிபாட்டிற்கு போனார்கள் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். பைபிளை நீ படித்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம் கூட இறைவனை தேட மாட்டார்கள். உடனே அவர்கள் இறை வழிபாட்டுக்கு, அந்த சிலை வழிபாட்டுக்கு போய்விடுவார். சிலை வழிபாட்டில் என்ன அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சதுன்னா, உடல் பூர்வமான ஒரு உற்சாகம் கிடைச்சிது. போய் தண்ணி அடிக்கலாம், மதுபானம் அருந்தி கொண்டு கைகளையும் கால்களையும் பிரித்து கொண்டு நைட்டு பூரா கத்துறது உற்சாகமாக. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் போட்டே ஆகணும்னு சொல்லுவான்ல, அது மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோடு இந்த சரீர பிரகாரமான உற்சாகம் அவர்கள் கிடைத்தது. அதனால் மிக எளிதாக அவங்க சிலை வழிபாட்டுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக அமைந்தது. ஈவன் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டஃப் ட்ரையல்ஸ் தே வேர் எக்ஸ்பீரியன்சிங். அந்த புதிதாக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்த யூதர்களுக்கு மிக கொடுமையான சோதனைகள் வந்தது. சாவுக்கு ஏதுவான எல்லா தண்டனைகளையும் கொடுத்தாங்க. எப்படியாவது இயேசு கிறிஸ்து அந்த பேரை சொல்கிறோம் அத்தனை பேரும் அழிச்சிடணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை பூரா கொன்று ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்களும் ஆர்எஸ்எஸ்காரங்களும் பஜ்ரங் தளம் சங் பரிவார அமைப்புகளும் எல்லா விதமான கொலைகார அத்தனை செய்கைகளையும் செய்கிறார்கள். அதே மாதிரி தான் இஸ்ரேல் நாட்டிலும் இன்றைக்கி நடக்குது. முஸ்லீம் நாடுகளில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, சியா சன்னின்னு 2 முஸ்லீம் இருக்குது. சியா முஸ்லீம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் முஸ்லீம், அவர்களாம் தவறாக பிறந்தவர்கள், அவர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்து விட வேண்டும்னு அவங்க வெறி கொண்டு அழைக்கிறார்கள். யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் இறைவனுடைய பிள்ளைகள், எங்களை தவிர இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சாத்தானுடைய பிள்ளைகள். இறைவனுக்கும் சாத்தானுக்கும் போர் நடக்கிறது, அதனால அத்தனை பேரும் கொன்று ஒழித்து விட வேண்டும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எத்தனை பேரும் கொன்று எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், இந்த உலகமே எங்களுக்கு மட்டும்தான், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். கொலை வெறியோடு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த உலகம் இல்லை. இன்றைக்கி எப்படி சாதி வெறியில் ஒருத்தன் கொண்டுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில், இதே தான் உலகம் முழுவதும் நடக்கும். மனிதனுடைய மனதிற்குள்ளே கொலை வெறியை ஏற்படுத்தியிருக்கிறான். இறைவன் அன்பானவர் என்று சொன்னாலும் ஏற்பதில்லை. எவனாவது இறைவன் அன்பானவர்னு சொன்னால் அவன் மண்டையை பொழந்துரு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவையே கொண்டு போய் கோத்து விட்டு போயிட்டானோ. இது மாதிரி தான் நடக்குது இந்த உலகத்தில். This would be an encouragement to those first century Jewish believers to remain faithful to Christ even in the midst of the tough trials they were experiencing. அவ்வளோ கொடூரமான நாட்கள் இருந்த போதும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவதற்கு இப்போ இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் சொற்பமாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா உண்மையான கிறிஸ்தவர்கள்னால் இந்த 850 கோடி பேரில் ஒரு கோடி பேர் இருப்பான். உண்மையாக இறைவனை தேடுகிறவர்கள், அன்பினாலே நிறைந்தவர்கள். அன்பினாலே நிறைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம சர்ச்சிலேயே எத்தனை பேர் வெறி கொண்டவனாக இருக்கான் நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படியே பாருங்கள், ஒருத்தனை என்ன விதமான நிலையில் இருக்காம. நாடார் மட்டும்தான் தனி குரூப்பான், மற்ற சாதிக்காரன் அவனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, அவங்க எதுக்கும் வரக்கூடாது.
இப்படி வெறி கொண்டவனாக இருக்கிற கிறிஸ்துவ சபையில் எப்படி பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டே வருகிறான் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்முடைய சமுதாயத்திலையும் சாதி கட்டமைப்புகள், பிரிவினைகள் 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 ஒரு ஜாதினா அதில் 10 உட்பிரிவுகள், அதில் சேர்க்க மாட்டான். இதெல்லாம் இவர்களே மனிதர குலத்திற்கு விரோதமான அன்பை போதிக்கிறவர்கள். ஆனால் கிறிஸ்து என்ன சொன்னார்? எல்லாரையும் ஒன்றாக்கினார், இருதிறத்தாரையும் ஒன்றாக்கினார், சிலுவையிலே ஒன்றாக்கினார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் என்ன சொன்னார்? இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பேக் டு மோசஸ் they should imitate Moses and be faithful in their calling. தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். மோசே பல கட்டளைகளை இறைவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி கொடுத்தார்? ஒரே கட்டளையை கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உனக்கு பக்கத்தில் இருக்க அத்தனை பேரிடத்திலும் அன்பு கூறு. நம்மிடத்திலிருந்து நாம் எதையும் எப்படி திருட முடியும்? அதே மாதிரி பக்கத்தில் இருந்துட்டு நீ திருட முடியாது. நம்மையே நாம் கொலை செய்வோமா? அதே மாதிரி அடுத்தவனையும் கொலை செய்ய முடியாது. இப்படி ஒரே கட்டளையை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இந்த 2 பேரையும் நீங்கள் பாருங்கள். 2 பேரும் தேவனிடத்திலிருந்து வந்து நம்ம சொன்ன கட்டளைகளை யாருமே கடைபிடிக்கவில்லை, இன்றளவும் கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இதையெல்லாம், இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுத்து கீழ்ப்படிந்தால் இந்த 3000 5000 வருஷமாக எத்தனை ஆசீர்வாதங்களை மக்கள் பெற்றுக்கொண்டார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இஸ்ரவேல் மக்கள் அல்ல, நாம் யூதர்கள் அல்ல. இருந்தாலும் நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை நன்மைகளை அறுத்திருக்கிறோம்? இதான் ரொம்ப முக்கியம். இதே மாதிரியான நன்மைகளை நாம் தொடர்ந்து பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவரை போல நாம் வாழ வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எப்படி மோசேயை முன்மாதிரியாக வைத்து வாழ்ந்தார்களோ அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து வாழ வேண்டும் என்று இந்த 2 உதாரணங்களை நமக்கு கொடுக்கிறார். 2 good examples அப்படின்னு. Something to ponder. How might your spiritual life improve if you were to imitate the faithfulness of Moses? What opportunity for faithfulness do you have? இறைவனிடத்திலே உண்மையுள்ளவராக இருந்தார். மோசே தேவனுடைய குடும்பத்தில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் இறைவனை தாண்டி தம்மை கீழ்ப்படுத்தினார், சகலத்திலும் தம்மை கீழ்ப்படுத்தினார். மோசையை போலவே உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் இப்போ சாத்தான் மோசேக்கும் சாத்தானுக்கு என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கு என்ன வித்தியாசம்னா, சாத்தான் தன்னை உயர்த்தினான். நான் இறைவனுக்கு மேலாவேன் என்று சொன்னான். எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்தினான். இயேசு கிறிஸ்துவுக்கும் சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. மத்தியில் அதான் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தைரியமாக போங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனேயே இருப்பேன். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நான் என்னான்னு கேட்பேன். அதனால் உங்கள் கூட நான் ஒரு ஆள் மறைமுகமாக வந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொன்னார். அப்படி இருந்தும் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாம் தாழ்த்தி இறைவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். மோசேயும் அதே மாதிரி இறைவனுக்கு உண்மையுள்ளவராகவே நடந்தார். அப்படி உண்மையுள்ளவராக நடந்தால் இறைவனுக்கு எப்படி மீறி நடந்தாரோ அதற்கான தண்டனையை அவர் அடைந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் இறைவனை மீறி நடக்கவே இல்லை. மோசையை போட்டு இது பண்ணதுனால நீ என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். கானான் தேசத்துக்குள் நீ போக மாட்டாய், ஆனால் உன்னுடைய மக்கள் போகிற கானான் தேசத்தை வேணால் இந்த மலையிலிருந்து பார்த்துக்கோன்னு சொன்னார். நாம் எவ்வளோதான் இறைவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய கற்பனைகளை மீறும்போது அதற்குரிய தண்டனை நாம் அடைந்தே தீர வேண்டும். உங்களுடைய ஆத்ம மீட்பு கிடைக்கும், ஆனால் அதற்குரிய தண்டனை நீங்கள் அனுபவிக்கணும். அந்த மாதிரி தண்டனை இல்லாமல் போனோன்னா ஆரம்பத்திலேருந்தே நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து போயிடுவோம். இயேசு கிறிஸ்துவை போல் முற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?